Hi friends, welcome to Vidya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பும் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் இப்போது ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதிலேயே நம்ம லெமன் சேர்க்குறோன்னா ஓரளவுக்கு இதில் உள்ள துவர்ப்பு தன்மையை நீக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெல்லிக்காயெலாம் ரொம்ப நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் நெல்லிக்காய். இப்போது இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நெல்லிக்காவை இதில் நம்ம சேர்த்துடலாம். நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்த உடனே அழகாக ஃப்ளவர் மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும். ஈஸியாக உங்களால் எடுத்துட முடியும், சீட்ஸ் தனியாக நெல்லிக்காய் தனியாக. இப்போ அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நெல்லிக்காய் இதிலே நல்லா வதங்கட்டும். இதில் இப்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்பலாம் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா கட் பண்ணும்போதே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பீசஸ் மட்டும் இந்த மாதிரி 2 உடச்சி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சதுக்கப்புறமா தான் மற்ற பொருள் எல்லாமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இது வேகணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுட்டேன். இப்போ இது சூடாகவே இருக்கும் போதே நான் சில பொடியெலாம் ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாமே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடி. வெந்தயம், பெருங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன், வறுத்து பொடி பண்ணி வச்சது. 1 ஸ்பூன் அளவு வெந்தய பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 50 கிராம் அளவு காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்லேயே வந்து நல்லா அந்த பொடி எல்லாமே இந்த நெல்லிக்காய் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு நைஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக இதில் உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் அதில் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு நாள் வெளியிலே வச்சு நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறப்போ எவ்வளோ ஊறுகாய் இருக்கும் அதை விட 1 இன்ச் அளவு மேலே எண்ணெய் நிற்கணும். அப்போ தான் 3 மாதம் வரையும் வெளியில் வச்சாலும் கெடாது, இல்லைனா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து நிறைய பேர் நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நெல்லிக்காவை நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.